லாபான் ஆடு மயிர் கத்தரிக்க சென்ற வேளையிலே திருட்டளவாய் கடந்து போனானென 3ஆம் நாள் அறிந்த வேளையிலே ராகேல் தகப்பன் ஆராதித்த அசையா தெய்வங்களை இடைசெருகி நடை தொடர்ந்தாளே. லாபான் சொப்பனத்தில் வேதார்த்தன் தோன்றி நன்மை அல்லால் தீமை பேசா வண்ணம் இருக்க எச்சரிக்கை விடுத்தாரே. லாபான் பயந்து கீலேயாத் மலையில் கண்டறிந்து யாக்கோபு வசம் வசைபாடிய மொழியோவெனில் திருட்டளவாய் என் வசம் விடுத்து வந்ததென்ன? சங்கீதம் மேல தாளம் கிண்ணற முழக்கங்களினூடே வழி அனுப்ப வாய்ப்பு தரவில்லையே. குமாரத்திகளை முத்தம் செய்ய இடம் தரவில்லையே. மதியில்லாமல் செய்த காரியமதை விளக்கமாய் கேட்டு வீண்பொழுது யான் கழிக்க உன் தேவன் விடவில்லையே. நீவீர் களவாடிய என் சொரூபங்களை திரும்ப என் வசம் தந்தால் கடுஞ்சொற்கள் உதிர்க்காது இத்தலம் கலைவேனே என்றனனே. ஏது மரியா யாக்கோபோ உன் தெய்வங்களை தேடி பார்த்து களவாடிய கள்ளனை கணப்பொழுதும் தாமதிக்காது தகர்த்திடு என்றனனே. அனைத்து கூடாரமதிலும் ஆய்வு செய்தவன் இறுதியாக ராகேல் கூடாரம் ஆராய மகளோ குதிரை சேனத்தின் கீழ் சொரூபங்களை பதுக்கி பின்னதில் மேல் அமர்ந்தனளே. ஸ்திரீகளுக்கு நேரிடும் வழிபாடே நேர்ந்துள்ளது, அந்தோ என்மை சோர்ந்துள்ளது என்றனளே. ஈசாக்கின் மைந்தனோ சினமடைந்து சிங்கம் போல் கெர்ச்சித்து விம்சதி வர்சரம் உன்வசம் இருந்தேன், உம் மந்தை சினை அழியாது காத்தேன், பீருண்டதை உன்வசம் வராது உத்தரவாதம் தந்தேன், அந்தி சந்தி களவாய் போனதை கள்ளமில்லாது தந்தேன், நித்திரை அல்லாது விம்சதி வர்சரம் பாடுபட்டேன். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போயிருந்தால் எருக்களமாயிருப்பேன் என்றுரைத்து எரிச்சலாயினானே. பின் கற்குவியல் குவித்து தூணொன்று சாட்சியாக நிறுத்தி முத்து போன்ற குமாரத்திகளை முத்தம் செய்து லாபான் தன் ஸ்தானம் திரும்பினானே. தகப்பன் ஸ்தானம் பிரயாணம் மேற்கொண்டவனை வழியுரைப்போர் சந்தித்து ஆசிகள் வழங்கினரே. தமையனுக்கு செய்தி அனுப்பிய யாக்கோபு 400 பேரோடு எதிர்கொண்டு தமையன் வருகை புரிவதைக் கண்டு மனம் மருண்டு தாவரனை நோக்கி கோலும் கையுமாய் பிழைக்கச் சென்றேன், உம் அருளால் 2 பரிவாரங்கள் உடையவனாயினேன். நீர் அருளிய வாக்குகள் நினைவு பூண்டு இதயத்தில் வேண்டிக் கொண்டு தமையனுக்கு மந்தைகளினூடே வெகுமதி முன் செல்ல அவனும் அவன் மனைவி மக்கள் பின் செல்ல ஆயத்தமாயினானே. யாப்போக்கு ஆற்றை கடந்தானே யாக்கோபை. அவ்வோன் தனித்திருந்த வேளையிலே பொழுது விடியும் அளவும் தேவ புருஷனோடு போராடுகையிலே அவனை மேற்கொள்ளாததை புருஷன் காண்கையிலே அவ்வோன் தொடை சந்தை தொடுகையிலே தொடை சுலுக்கிய காலோடு யாக்கோபு ஆசீர்வதித்தாளொழிய போக விடேன் என போராடுகையிலே தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவனே, ஆசீர்வதித்த என் நாமம் கேட்பானேன்? உன் நாமம் இனி யாக்கோபு அல்லாது இஸ்ரவேல் என்றழைக்கப்படுவதாக என ஆசீர் கூறி அவ்வையின் கலைந்தாரே. ஆதி தேவனை முகமுகமாய் கண்டேனே, உயிர் தப்பி பிழைத்தேனே. அந்தோ இத்தலம் இனி பெனியேல் என நாமகரணம் சூடி மகிழ்ந்தானே யாக்கோபே. தமையன் ஏசா 400 மனுஷரோட வருவதைக் கண்டு மனையாள் பிள்ளைகளை வரிசைப்படுத்தி ராகேல் யோசேப்பை கடையிலே நிறுத்தி வெகுமதிகளை இடையிலே நிறுத்தி தமையன் ஏசா எதிர்கொண்டோடி 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி கட்டித்தழுவி முத்தம் செய்தனனே. தமையனின் தயவு கிடைத்த மகிழ்ச்சியில் மனை மற்றும் மக்களை பணித்திட செய்தனனே. சமாதானத்துடன் அவ்வையின் கலைந்து அவரவர் தன் ஸ்தானம் திரும்பிச் செல்ல கானான் வந்து பலிபீடம் அமைத்து அவ்வையின் ஸ்தலத்திற்கு எல் எலோகே இஸ்ரவேல் என நாமகரணம் சூடி மகிழ்ந்தானே. எந்தையே, உம்மை மேற்கொள்ள போராடின யாக்கோபை நினைவு பூணுகையிலே சகதண்டம் முழுதும் புகழ் உமக்கே உரித்தாகுக. வாழ்வில் வரமாக வந்தவரே, வரங்களினால் என்னை அலங்கரித்தவரே, உம்முடன் பயணிக்கும் பாக்கியமதை தந்தீரே. ஞாலர் தம் ஞானத்தை நான் அறியா வேளையிலே
நான் இருக்கிறேன் என்று வந்தவரே, நான் அறியா பாதைகளில் நடத்தினீரே, வல்லோர் முன் வரையறுக்க இயலாவும் அன்பை விவரிக்க வைத்தீரே. இதய சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, இன்றளவும் நீர் தந்த நன்மைகள் ஏராளம், உம் ஆசிகளோ தாராளம். யான் நிற்பதோ உம் யுத்தக்கலம், ஜெய நடையிட்டு வந்திடுவேனே யுகவலம். இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன்.